இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் சால்னா எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, தேங்காய், பீன்ஸ், பச்சை மிளகாய், கேரட், பிரிஞ்சி இலை, தனியா பொடி, கரம் மசாலா பொடி, ஜீரகம், காரப்பொடி, மஞ்சப்பொடி, கடலை மாவு, பட்டை, லவங்கம், ஸ்டார், மிளகு, வெண்ணிலா பூ, ஏலக்காய், சோம்பு, கசகசா. ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காயை பல்லு பல்லாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4லேருந்து 5 பாதாம், 4லேருந்து 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஒற்றைக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 இன்ச்சு பட்டை, 4 லவங்கம், 1 ஸ்டார், 1 வெண்ணிலா பூ, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் மிளகு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. எல்லா மசாலா பொருளும் சேர்ந்து நல்லா வாசம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாயை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான காய்கறிலாம் சேர்த்துடலாம். 4-5 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அரை கேரட் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகா பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் வேகிற மாதிரி இதை மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்த்துட்டு கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பத்து கருவேப்பிலை, 10-15 புதினா இலை, 5லேருந்து 6 கொத்தமல்லி இலையை இதில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கடலை மாவை இதில் சேர்த்து பரட்டிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு தேங்காய் பேஸ்ட், அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பங்கு கடல மாவு கரைச்சி விட்டுருக்கோன்னா 3 பங்கு தண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதை இப்போ 15 நிமிஷம் போல் வேக விட்டுடுங்க. இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெஜ் சால்னா ரெடி. இது நம்ம பரோட்டா, தோசை, இட்லி எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.